السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم بالقرآن المجيد قال الله تعالى في القرآن العليم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم أن عائشة رضي الله تعالى عنه قراءة القرآن في صلاتي أفضل وأيلا صدق صادق الأمين صلى الله عليه وسلم. ஏக இறைவனான அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த இறையடியார்கள் நம் அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைந்து உண்டாகட்டுமாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அன்பு இறையடியார்களே, இன்றைய தினம் இறைமறை நமக்காக இறைவனுடைய புறத்தில் இருந்து நீண்ட நெடிய வாழ்க்கை முறையின் வழிகாட்டியாக இறைவன் இந்த இறைமறையை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த இறைமறையினுடைய மகத்துவம் நாம் விளங்கி இருக்கிறோமா? இறைமறையை நாம் எப்படி பார்க்கிறோம்? இறைமறை இறைவனுடைய புறத்தில் இருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிஅமத் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கிறோமா? திருக்குர்ஆன் என்று சொன்னவுடனே நம்மவர்களுக்கு ஞாபகம் வருவதெல்லாம், வயது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது அன்பளிப்பாக கொடுப்பதற்கு திருக்குர்ஆனை பயன்படுத்துகிறோம். தங்களுடைய பெற்றோர்கள் இறந்துவிட்டால் ஆண்டுக்கு ஒரு முறை ஃபாத்திஹா ஓதுவதற்காக இறைமறையை பயன்படுத்துகிறோம். இதுதான் நம்மவர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு இன்று திருக்குர்ஆன் ஞாபகத்தில் இருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள்தான் திருக்குர்ஆனை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு அவல நிலை இன்று நம்முடைய சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் எந்த நோக்கத்திற்காக இந்த இறைமறையை இறக்கி வைத்தான்? இந்த இறைமறையை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இறைவனுடைய புறத்தில் இருந்து இந்த இறைமறையை மனிதர்களிடத்திலே எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டு அது எப்படி நடைமுறைக்கு வந்தது என்று பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு என்ன உதாரணத்தை சொல்லித் தருகிறது? இறைமறையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு இறைவனுடைய வசனத்திலே நிறைய வசனங்கள் இருந்தாலும் கூட ரத்தின சுருக்கமாக இறைவன் சொல்லுகிறான். இறைவன் துவக்கத்திலே சொல்லுகிறான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. இதயங்களில் உள்ள நோய்களுக்கு ஒரு மருந்தும் வந்துள்ளது. முஃமின்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் இந்த குர்ஆனை நாம் ஆக்கியிருக்கிறோம். மனிதர்களே என்று துவங்குகின்ற இந்த வசனம் இருக்கிறதே, இறைவன் எந்த நோக்கத்திற்காக இறைவன் இந்த திருமறையை இறக்கி வைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக பிரதிபலிக்கின்றான். அந்த நோக்கத்தை முழுமையாக பிரதிபலிக்கின்ற வார்த்தையாக இந்த குர்ஆன் வசனம் அமைந்திருக்கிறது. உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் உலகத்தில் இருக்கின்ற ஆசாபாசங்களுக்கு எதிராக, தீமைகளுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக நின்று தங்களுடைய வாழ்க்கையை பயணிப்பதற்கு மிகவும் உதவியாக இருப்பது இந்த ஏக இறைவனுடைய திருமறைதான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அச்சங்களையும் கவலைகளையும் போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது.
இருளில் மூழ்கி கிடக்கும் உங்களுக்கு ஒளி தரும் விளக்காக இந்த இறைமறை அமைந்திருக்கிறது. அனைத்திற்கும் மேலாக உங்களை படைத்தவனை தொடர்பு கொள்வதற்கு, உங்களை படைத்தவனை நினைவு கொள்வதற்கு, உங்களை படைத்த இறைவனை அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, மிகப்பெரிய ஏடாக இந்த திருக்குரான் அமைந்திருக்கிறது. கண்ணியமான இறையடியார்களே, அன்பு சொந்தங்களே, இந்த திருக்குரானை நாம் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இறைவன் ஒரு அற்புத விளக்கத்தை நமக்கு தருகிறார். இந்த குரானை படித்து ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்களா? அதை நீங்கள் விளங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற மாட்டீர்களா? அதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல மாட்டீர்களா? இறைவன் பல்வேறு விதமான கருத்துக்கள் பொதிந்த வார்த்தையை இங்கு பிரதிபலிக்கின்றான். அது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குரானை நாம் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஓதுகின்ற அந்த செயல் இருக்கிறது அல்லவா, அது இஸ்லாத்தினுடைய மற்ற அமல்களை விட மிக மிக சிறந்தது என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாம் வணங்குகின்ற இந்த வணக்க வழிபாடுகளிலே மிகவும் சிறந்தது நாம் குரானை அதிகமாக ஓதுவது. அந்த ஓதுகின்ற அந்த வார்த்தையில் கிடைக்கின்ற நன்மைகளை பற்றி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இறை வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை நாம் வாசித்தால் அந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. அந்த எழுத்துக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. அந்த ஒரு எழுத்து என்பதை பற்றி சொல்லும் பொழுது, அலிஃப் லாம் மீம், இது மூன்றும் ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று 3 எழுத்து இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளை இறைவன் வழங்குவதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அத்துணை மகத்துவம் மிக்க ஒரு அற்புதமான ஏடுதான் இந்த திருக்குரான். அது மட்டுமா, திருக்குரானை நீங்கள் படிக்கின்ற அந்த நேரத்திலே அதில் இருக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், திருக்குரானிலே எப்படிப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்று நவீன அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். உதாரணமாக 1973ஆம் ஆண்டிலே பெருவெடிப்பு என்று வானவியல் சம்பந்தமான அந்த செய்தியை கண்டுபிடிக்கிறார்கள். பெருவெடிப்பு கொள்கை என்பதை, பெருவெடிப்பு என்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் என்பதை 1973ஆம் ஆண்டிலே தான் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் ஏக இறைவன் தன்னுடைய திருமறையிலே 21வது அத்தியாயத்திலே 30வது வசனத்திலே இந்த பெருவெடிப்பு தொடர்பான செய்தியை சொல்லித் தருகின்றார். இறைவன் தன்னுடைய திருமறையிலே இது போன்ற விஷயங்களை, நவீன விஞ்ஞானங்கள் தொடர்பான விஷயங்களை பார்க்கும் பொழுது நிறைய இருக்கிறது. சூரியன் தன் அச்சின் மீதே சுற்றுகிறது என்கின்ற அந்த செய்தியை இப்பொழுது நாம் நவீன அறிஞர்கள் மூலமாக, விஞ்ஞானிகள் மூலமாக தெரிகிறோம். அதே போன்று நீரினுடைய சுழற்சியை பற்றி இறைவன் பேசுகிறான். நீரினுடைய சுழற்சியை 1580ஆம் ஆண்டுதான் மனிதர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இறைவன் 23வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே, 29வது அத்தியாயத்திலே 21வது வசனத்திலே இறைவன் அழகாக சொல்லுகிறான், ஓ மனிதர்களே, நீங்கள் பார்க்கவில்லையா, இறைவனாக இருக்கின்ற நாம் வானத்தில் இருந்து நீரை இறக்கி அதனை பூமியிலே ஊற்றுகளுக்கு இடையே ஓடச் செய்கிறோம் என்று இறைவன் இந்த வசனத்தை துவங்குகிறான். சுப்ஹானல்லாஹ், அடுத்தடுத்து தன்னுடைய வல்லமையை பிரதிபலிக்கின்றான். அதே போன்று தாவரங்களை பற்றி பேசுகிறான், காற்றினுடைய வேகத்தை பற்றி பேசுகிறான், மலைகளை பற்றி பேசுகிறான், பூமி உருண்டையானது என்று இறைவன் சொல்லுகிறான், விண்வெளி பயணத்தை பற்றி பேசுகிறான், ஒவ்வொரு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு இருக்கின்ற படைப்புகளை பற்றி பேசுகிறான், ஒவ்வொரு படைப்புகளும் ஜோடியாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறான். இப்படியெல்லாம் மனித சமூகத்திற்குண்டான எல்லா விதமான வழிகாட்டுதலையும் பெற்றிருக்கின்ற இந்த குரானை, இந்த இறைமறையை நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே ஓதுவதை தவறவிட்டதின் காரணமாக உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பவர்கள், இஸ்லாத்தை இந்த மனித சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த குர்ஆனுடைய வல்லமையை விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே இங்கிலாந்து பேரரசினுடைய இங்கிலாந்து ஆட்சி அதிகாரத்திலே உலகம் முழுவதும் உலகத்தில் இருந்த பல்வேறு பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த அந்த ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் பல்வேறு விதமான சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதை என்னவென்று மீளாய்வு செய்யக்கூடிய நேரத்திலே பாராளுமன்றத்திலே வைத்து அந்த நாட்டினுடைய பிரதமர் குர்ஆனை எடுத்து இரண்டாக கிழித்து, எப்படி இந்த குர்ஆனினுடைய பிரதிகள் இரண்டாக கிழிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையும் முஸ்லிம்களுடைய அந்த வாழ்க்கையும் குர்ஆனும் இரண்டாக பிளக்கப்பட வேண்டும். அந்த இரண்டாக பிரிக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்களிடத்தில் இருந்து நாம் வெற்றி கொள்ளலாம் என்று குர்ஆனுடைய அந்த வல்லமையை எதிரிகள் விளங்கி இருக்கிறார்கள். இன்று அப்படித்தான் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியான இந்த குர்ஆனை மறந்து விட்டார்கள் என்பது கவலைக்குரிய செய்தி. இறைமறையை நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டியாக நாம் எடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறைமறையை சஹாபாக்களிடத்திலே கற்றுக் கொடுத்த பொழுது சஹாபாக்கள் இந்த இறைமறையை அப்படியே உள்வாங்கிக் கொண்டார்கள். நீங்கள் மது அருந்துவது கூடாது என்று ஒரு வசனம் இறக்கப்பட்டது. சஹாபாக்கள் உடனே தங்களுடைய மது அருந்துகின்ற அந்த பழக்கத்தை நிறுத்தி கொண்டார்கள். சாதாரண விஷயம் அல்லது, அவர்களுக்கு மிகவும் பிடித்த பழக்கம். வீடுகளிலே தாளியாக அவர்கள் இந்த மதுவை சேகரித்து வைத்து அவர்கள் உண்ணுகின்ற பழக்கம் கொண்ட அவர்கள் இறைவனுடைய வார்த்தை வந்தவுடனே அதை அப்படியே நிறுத்தி கொண்டார்கள். வட்டிக்கு விடுகின்ற பழக்கம், ஒருவருடைய சொத்தை இனியொருவர் அனுபவிக்கின்ற அந்த பழக்கம், விபச்சாரம் செய்கின்ற அந்த பழக்கம், போதைகளுக்கு அடிமையாகின்ற அந்த பழக்கம், பல்வேறு விதமான மனிதருக்கு எதிரான கலாச்சாரங்களை கொண்டிருந்த அந்த மக்கள் இறைவனுடைய கட்டளை வர 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 அதை அவர்கள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு கெட்ட பல தீமையான பழக்க வழக்கங்களை அவர்கள் துறந்த வரலாறை நாம் ஹதீஸிலும் சஹாபாக்களுடைய வரலாறு ஏடுகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அத்துணை பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த குர்ஆன் அந்த சஹாபாக்களிடத்திலே. அதே குர்ஆன் தான் இன்று நம்முடைய கரங்களிலே தவழ்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் மாற்றம் ஏற்படவில்லை? நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த குர்ஆன் நம்மை மாற்றி அமைக்கவில்லை என்பதை நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குர்ஆன் ஒரு மாற்றத்தை பெற்றுத்தர வேண்டும். இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்தமான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி என்று இறைவன் சொல்கின்ற அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாக்க வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை நாம் பரிபூர்ணமாக கற்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு இறைவன் அருள் செய்வானாக. அதோடு ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் குர்ஆனை எப்படியாவது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே மிக்க கவனத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு நிறைய திட்டங்களை நிறைய செயல் வடிவங்களை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை 1 மாத காலங்கள் முழுமையாக தொடர் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சிலினுடைய மாநில தலைமையகம் முடிவு செய்திருக்கிறது. உங்களுடைய பகுதியிலே நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அதன் அடிப்படையில் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில் இருக்கின்ற உலமாக்கள் முழு முயற்சி எடுத்து வருகின்றார்கள்.
இன்ஷா அல்லாஹ் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.